ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்ன கார்டு வருது? 6 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது, ஒரு பாராட்டு, ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, உங்களோட பர்சன் உங்களை வந்து ரொம்ப பெருமையாக பார்க்குறாங்க, உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தீங்களோ அது எல்லாத்துக்குமே இப்போ வந்து உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. ஓகேவா? ஒரு பப்ளிக் அக்னாலஜ்மெண்ட் வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வரப்போகுது. உங்கள் பர்சன் ரொம்ப ப்ரௌடாக வந்து அவங்க தான் என்னோடய லைஃப் பார்ட்னர், இவங்க தான் என்னோடய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு உங்களை பற்றி சொல்ல போகிறாங்க. ஓகேவா? உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு ப்ரப்போசல், ஒரு அஃபிஷியல் கமிட்மெண்ட், இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் போகுது. ஓகே, நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்பேக், ஒரு விக்ட்ரி இதை மீன் பண்ணுற ஒரு கார்டாக இருக்குது. ஓகே, அவங்க உங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் போனாலும், உங்களை பிரிஞ்சு போனாலுமே இப்போ வந்து உங்களோட வேல்யூ வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேவா? அவங்களோட மனசில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அவங்களோட ஹார்ட்டை வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? உங்கள் பர்சனுக்கு வந்து இப்போ ஐ லாஸ்ட் சம் ஒன் ப்ரீஷியஸ் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, யூனிவர்ஸ் வந்து உங்களோட எஃபர்ட்க்கு வந்து ரிவார்ட் கொடுக்குது. ஓகேவா? கம்யூனிகேஷன் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். உங்களை வந்து மிஸ் பண்ணிட்டோங்கிறத உங்கள் பர்சன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களை தேடி வர போகிறாங்க. ஆனால் இந்த டைம் வந்து நீங்கள் உங்களோட டிக்னிட்டியை காப்பாற்றிக்கணும். ஓகேவா? நீங்கள் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை லீட் பண்ணணும். யூ ஹாவ் டு செட் பவுண்டரிஸ். ஓகே, அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, நீங்கள் மேரிட் கப்பிள்ஸ் அப்படின்னா உங்களோட உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஹார்மோனி, ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இது எல்லாமே இருக்கும். ஒருத்தர் வந்து இன்னொருத்தரோட முயற்சிகளை வந்து மதிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. 2 பேருக்குமே சொசைட்டியில் ஒரு பாராட்டு, ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? உங்களை பர்ஃபெக்ட் கப்புள் அப்படின்னு உங்கள் ரிலேட்டிவ் சொல்கிற அளவுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, தேங்க்யூ.